தொடர்ந்து பேசுவோம். உரிமை குரல் தொடங்குகிறது. இன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதார நிலைகளின் குறித்தும், குறிப்பாக இளநீர் தினம் கொண்டாடுகிற இந்த நாளில் இளநீருடைய மகத்துவத்தை உலக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும், குறிப்பாக தமிழகத்தினுடைய எல்லா விவசாயிகள் வீடுகளிலும் தென்னை மரங்கள் வளர்க்கிறார்கள். ஆனால் தென்னையுடைய உற்பத்தியை அதிகரித்து அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய நன்மைகளையும் மக்கள் பயன்படுத்துவதில் அரசு என்ன கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு வெளிநாட்டில் வருகிற குளிர்பானங்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம் விரித்து அதற்கு லட்சக்கணக்கில் விளம்பரம் செய்து விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். பல்வேறு நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனம் கலந்த குளிர்பானங்களை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்குகிற இந்த அரசு நம்முடைய இயற்கை பொருளாக தர வருகிற, இயற்கை தந்த மிகப்பெரிய பொக்கிஷமாக வழங்குகிற இளநீரை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அரசு நடவடிக்கை கூடுதல் கவனம் எடுக்கப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள் விவசாயிகள். இது ஒருபுறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு அன்றாட விழாக்களாக இருக்கட்டும், முக்கிய விழாக்களில் பல்வேறு விதமான குளிர்பானங்களை வைத்து மகிழ்ச்சி கொண்டாடுகிறார்களே தவிர இயற்கை தந்த இந்த விஷயங்களில் அரசு அதிகாரிகள் தங்களுடைய விழாக்களிலும் போது இளநீரை பயன்படுத்த வேண்டும் என்பதை வாயளவில் தான் செய்கிறார்களே தவிர தங்களுடைய செயல் வடிவில் இல்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இது ஒருபுறம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அரசனுடைய கவனத்துக்கு இப்போ விமான நிலையங்கள் அல்லது ரயில் நிலையங்கள், பொதுமக்கள் கூடுகிற எல்லா இடங்களிலும் இந்த இளநீர் விற்பனை அதிகரிக்க வேண்டும். இளநீருடைய உற்பத்தியை பெருக்குவதும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் குணாதிசயங்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட இந்த இளநீருடைய பயன்பாட்டுக்கு வருகிற போது ஆரோக்கியமான வாழ்க்கையை நிலைநிறுத்த முடியும் என்பதான பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய இந்த விஷயத்தை மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டு சென்றிருக்கிறீர்களா? அப்படி கொண்டு செல்கிற பொழுது அவங்களுடைய வருகிற எதிர்ப்புகளோ அல்லது ஆதரவுகளோ என்ன நிலை உங்கள் பார்வை? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்த பின்பு 14/9/2014 அன்று ஈரோட்டை அடுத்துள்ள அவல்பூந்துறையிலே இளநீர் விற்பனை அனுமதி கோரி என்று ஒரு மாநாடு நடத்தணும். அந்த மாநாட்டில் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் உயர்து செல்வகுமார சின்னையன், முடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் உயர்து RN கிட்டுசாமி, கொங்கு இளைஞர் பேரவை பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த திட்டம் மிக வரவேற்க தகுந்த திட்டம், இதை எங்கள் வரையறை அதிகார எல்லைக்குட்பட்டு வரையறைக்குட்பட்டு எங்களால் ஆனதை செய்வோம் என்று உறுதியளித்தார்கள். அதன் பின்னர் 3 டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் உயர்திரு செல்லகுமார சின்னையன் அவர்கள் இது பற்றி பாராளுமன்றத்திலேயே பதிவு செய்தார்கள். இது பற்றி பேசினார்கள். பேசி இப்படி இந்தியா முழுவதும் இளநீர் விற்பனைக்கும் கரும்புச்சாறு விற்பனைக்கும் அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பாராளுமன்றத்திலே எமது சங்கத்தின் கோரிக்கையை பதிவு செய்தார்கள். அன்றைய ரயில்வே துறை அமைச்சர் மாண்புமிகு உயர்திரு சதானந்த கவுடா அவர்களிடத்திலும் மனு கொடுத்தார்கள். அந்த மனு கொடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 8 மாதங்கள் ஆகிற்று. 8 மாதங்கள் அதன் பின் சதானந்த கவுடா ரயில்வே அமைச்சரிலிருந்து மாற்றி இப்பொழுது ரமேஷ் பிரபு என்பவர் வந்திருக்கின்றார். 8 மாதங்களாக அதற்கு எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கவில்லை. அதன் பின் நாங்கள் சரி எமது இயக்கத்தின் சார்பாக ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துவோம். மாணவர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் இவர்களிடத்தெல்லாம் சுமார் ஒரு 10 லட்சம் கையெழுத்து வாங்கி பாரத பிரதமருக்கு அனுப்புவோம் என்று முடிவெடுத்து அந்த பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்தை நாங்கள் இதை கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னா, நான் எதிர்பாராத ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பக்கத்தில் இருக்கிற ராஜேந்திரன் என்ற முதல் மெட்ரிக் பள்ளியில் தான் நான் இதை கொண்டு போய் கொடுத்தேன். நான் கொடுக்கல இது இளநியை பற்றி குழந்தைங்கள்லாம் வந்து தெரியுமா அல்லது மாணவர்கள் எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க, ஏன்னா சினிமா விளம்பரம் ரொம்ப இவ்வளவு தாக்கமாக இருக்கிற போது நம்ம சொல்கிறது எடுபடுமான்னு ஒரு சிறு அச்சத்தோடு தான் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் நான் எதிர்பாராத அளவில் ஒரே நாளில் அந்த மாணவிகர் 3000 கையெழுத்து வாங்கி கொடுத்து மிக சிறப்பான ஆதரவை கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் ஓடும் ரயிலில் நாங்கள் பயணியர்கிட்ட இதை கருத்தை எடுத்து சொன்னோம். நீங்கள் இந்த பல்வேறு உணவுப் பொருள் இருக்குது, இளநீர் கிடைச்சா நீங்கள் வரவேற்பீங்களான்னு கேட்டோம். அவங்க ரொம்ப வரவேற்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ஒரே நாளில் 2000 கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நீங்க இப்போ நீங்க சொல்றது எல்லாம் ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரி கையெழுத்து இருக்கிற பொதுமக்களிடத்தில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பல இடங்களில் விற்பனை குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் வரத்து கம்மி என்று சொல்லியோ அதற்கு ஒரு குறிப்பிட்ட இளைஞருக்கு ஒரு மவுசாகவும் ஒரு சில இடங்களில் கிடைக்கிற இளைஞருக்கு தட்டுப்பாடுகள் இருக்கிறதும் இது யதார்த்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சாதாரணமாக ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் கிடைக்க வேண்டிய இளநீர் 60 ரூபாய் 50 ரூபாய் விற்கக்கூடிய விவசாயியுடைய நிலையம் இருக்கு, குற்றச்சாட்டுகளும் விற்கிறார்கள். ஏன் அதை நீங்க அது ஒரு லிபரேஷனா பண்ணி ஒரு இளநீருக்கு இவ்வளவுதான் என்ற மாதிரி ஒரு சராசரி வைக்கலாமே என்ற ஒரு கேள்வி வைத்தால் நீங்கள் எப்படி பேசுங்க? அது தொடர்ந்து பேசும் முன்பாக ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்க அவருடைய கருத்து கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். ரம்யா மேடம், எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க மேடம். இப்ப வந்து நீங்க விவசாயிக்கு சொன்னீங்க கடையெல்லாம் வச்சு ஹலோ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. விவசாயிக்கு வந்து நீங்க கவர்மெண்டே கடை வச்சு கொடுத்தா வந்து நேரடியா விக்கலாம்னு சொன்னீங்க. சரிங்க. அதோட இளநீ வெட்டுறதுக்கு நீங்க வந்து ஒரு மிஷின் எல்லாம் இருக்கு, அதையும் கவர்மெண்ட் இலவசமா கொடுத்தா சரி, இப்ப லேடிஸ் எல்லாருமே இத வந்து நேரடியா விற்பனை செய்யலாம். நிச்சயமாக. அம்மா உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. மெயின் என்னன்னா இந்த நம்மளுக்கு இந்த வெட்ட தெரியாதனால விவசாயினால விற்க முடியறது இல்ல, இளநீ வெட்ட தெரியாது. கண்டிப்பா. சரிங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பார்வையில சொன்னதை போல இன்றைக்கு பல வீடுகள்ல இப்ப நாம கூட வீடுகள்ல அன்றாடம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இளநீர் வந்து ஒரு பெரிய விலை கிடையாது. ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு இளநீரை வாங்கி பிள்ளைக்கு கொடுக்கலாம். பல்வேறு மருத்துவ குணம் இருக்கிறது என்று நினைத்தால் குடும்பங்களில் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கிற. ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னவென்றால் அதை வாங்கி வெட்டி அது எப்படி குடிப்பதுன்னு தெரியாது. ஏன்னா அது சில பேருக்கு அது வெட்ட தெரியாது, கையில வெட்டிப்பாங்க. அது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. இதற்கு ஒரு நவீன எந்திரம், ரொம்ப எளிதான எந்திரம் செய்வதற்கு உங்களோட பண்ண சங்கங்கள்லாம் முன் வந்திருக்குதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இளநீர் விவசாயின் தோப்பில் இருந்து உபயோகிப்பாளருடைய வீடு வரையில் செல்கின்ற பொழுது பல்வேறு தடைகளை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை. மற்ற தேங்காய்னா மேலிருந்து பறிச்சு விட்டால் கீழே விழுந்துடும், அதை எடுத்துக்கலாம். ஆனால் இளநீரை வந்து அப்படி பறித்து வேகமாக விட முடியாது. அதை கயிறு கட்டி மெதுவாக இறக்கணும், ஏன்னா உடஞ்சிரும். அந்த கவனத்தில் கொண்டு வரணும். அடுத்தது இதை வெட்டுறதுனா மிக ஒரு பழக்கம் வாய்ந்த அவங்க தான் கத்தியில் வெட்ட முடியும், இல்லைன்னா காயங்கள் ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்கு நாங்களே வந்து ஒரு 5 வயசு பையன் கூட வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இயந்திரத்தை தயார் பண்ணி ரயில்வே கோட்டை மேலாளர்கிட்டையும் காட்டி பார்த்தோம். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்லையெல்லாம் பர்மிஷன் கொடுங்கன்னு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனங்களையும் கொண்டு போய் அவங்கள்ட்ட செஞ்சே காட்டு நீங்களே செய்யுங்க சார்னு சொல்லி கொடுத்தோம். மொத்தமாக டோட்டலாக அதாவது வந்து அவங்க மறுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இளநீர் உபயோகத்துக்கு தடையாக இருக்கிறதே நம்ம பார்வையாளர் ரம்யா மேடம் சொன்ன மாதிரி அந்த வெட்டுறதுக்கு என்ன பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது இட வசதி. ரசாயன பாட்டிலை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எந்த பெட்டி கடையில் கூட வைக்கலாம். ஆனால் இதை வந்து அப்படி வச்சா இடம் அதிகமான இடத்த அடைச்சிக்குது. ரெண்டாவது பாதுகாக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சூழ்நிலைகள். அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து இறக்கி கொண்டு வந்து போடுறதுல வந்து ரொம்ப சிரமங்கள் இருக்குது. அதுக்கு இதனோட எடையை குறைக்கணும். இந்த எடையை தோப்புலேயே குறைச்சலாம். அதுக்கெல்லாம் இப்போ மெஷின் வந்து நம்ம ராக்கெட் விடுற அளவுக்கு விஞ்ஞானம் வந்துருச்சு. சரி, இந்த எடையை குறைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே. இப்போ அன்றாட பயன்பாட்டுகள் பயன்படுத்துவதற்கான எளிதான முறை இல்லை, வெட்டுவதற்கான அந்த இயந்திரங்கள் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். ஆனா அது மார்க்கெட்ல பெரிய அளவுல கிடைக்கிறது இல்ல. அது ஒரு பெரிய டிமாண்ட். இப்பதான முதல்ல வந்து இதையெல்லாம் நீங்கள் அரசின் பார்வைக்கு கொண்டு வரலாமேன்றது பார்வையாளருடைய கருத்தாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய 4 ஆண்டு குரலை இன்றைக்கு வின் டிவி மட்டும்தான் எங்களை வந்து அங்கீகாரம் கொடுத்து எங்களை வந்து மக்கள் முன் நிறுத்தி இருக்குது. அதில் முதல் நன்றி வின் டிவி நிலையத்துக்கு தான். நிச்சயமாக எங்கள் தொலைக்காட்சியை பொறுத்த மட்டும் இந்த ஆடல் பாடல் முக்கிய சினிமா போன்ற கொண்டாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோடு சமூகத்தினுடைய அவலங்களுக்காக மக்களுடைய இயக்கங்களுக்காக பல்வேறு சமூகத்தினுடைய தேடல்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளுக்கு முன்னுதாரணமாக எங்கள் தொலைக்காட்சியில் பெருமைப்படுகிற விஷயமாக இன்றைக்கு எத்தனையோ நாட்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த தினம் இந்த தினம் என எல்லா தினங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஊடகங்கள் நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் சமூகத்தினுடைய நல்ல விஷயமாக இன்றைக்கு உலக தேங்காய் தினம் கொண்டாடப்படுகிறது. எத்தனை தொலைக்காட்சி தெரிந்திருக்குமோ தெரியவில்லை. ஆனால் அதை நாங்கள் பெருமையாக சொல்லவில்லை. ஆனால் அந்த தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் உங்களை போன்றவரெல்லாம் அழைத்து இந்த நாளில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்த நிலையில் மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்குன்னு இப்போ மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த விஷயங்களை வாங்குவதற்கு முன்வர மாட்டுகிறார்கள், இல்லாட்டி விற்பனை செய்கிற இடங்களுக்கு கூடுதல் இடவசதி செய்து தர மாட்டுகிறார்கள் என்றெல்லாம் சொன்னீங்க. இதை என்ன இன்னும் எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் இளநீர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை செய்வதற்கு என்ன வசதி, எதன முறைகளை பின்பற்றலாம் சார்? முதலில் இந்த வின் டிவிக்கு இந்த ஒரு இன்னைக்கு ஒரு கோகனட் டே, வேர்ல்டு கோகனட் டே, அதாவது உலக தேங்காய் தினத்தில் உங்களுக்கு இந்த ஒரு இதை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு மிக்க நன்றி. நிச்சயம். இரண்டாவதாக இந்த வின் டிவி வாயிலாக ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்மளது மேன்மை தங்கிய பாரத பிரதமர் அவர்களும்
நமது தமிழக மேன்மைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்கள் யோகாவை நம்மளுடைய காலங்காலம் தொட்ட பண்டைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மருத்துவ குணம் கொண்ட யோகா பயிற்சியை எந்த அளவுக்கு முன்னெடுத்து வைத்தாரோ அதே அளவுக்கு நம்ம நாட்டில் விளையக்கூடிய இயற்கையாக வரக்கூடிய இந்த குளிர்பானங்கள் இப்படி சொன்னது போல இளநீர் மற்றும் கரும்பு சார் இவைகளை பக்குவமான முறையில், அதாவது இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பங்களில் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங் PhD ஃப்ரம் IIT கரக்பூர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நான் இந்த நாட்டிற்கு வெளிநாடு செல்ல விரும்பாமல் ஒரு IITயில் PhD முடித்துவிட்டு இந்த நாட்டிலேயே செய்து கொண்டு இருக்கிறோம். அதை செய்து கொண்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அதற்கான தாக்கங்களை ஏற்படுத்தவும் இருக்கிறோம். அவங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், முதலமைச்சர் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கையாக எப்படி யோகாவை நம்மை முன்னிறுத்தி உலக நாடுகளை ஒரு படி திரும்பி பார்க்க செய்தோமோ அதுபோல் இந்த இளநீரை கிராமங்கள் மட்டுமில்லை அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரியப்படுத்த வேண்டும். முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தும் போது இப்போ டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு குழந்தை வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கேட்கிற மாதிரி பூக்கடைக்கு கூட விளம்பரம் செய்கின்ற நவீன காலமாக மாறிவிட்டது. பூக்கடைக்கு கூட விளம்பரம் தருகிற சூழல் ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இயற்கை தந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தினுடைய சாராம்சங்களை மக்களிடம் எழுதி சொல்வதில்லை. ஒரு நோய்பாய்ப்படுகிற போதுதான் இளைஞருடைய மகிமை தெரிகிறது. நமக்கு அதாவது சொல்லுவாங்க, கஷ்டம் வரும்போது சாமி கும்பிடுறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம இதில் முக்கியத்துவம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு வீரர்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும் சரி, கற்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய முக்கியத்துவத்தை அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டால் அவங்களுக்கு எனக்கு மற்ற குளிர்பானங்களை கொடுப்பதோட எனக்கு இளநீர் ஒன்று வாங்கி கொடுன்னு சொல்லி குழந்தைங்க கிடைச்சுனா அதை தான் வாங்கி கொடுப்போம். நிச்சயமாக அந்த இளநீர் வாங்குறதுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோட அவங்க டிமாண்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. இன்றைக்கு அரசாங்கம் இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனமும் அக்கறையும் செலுத்தப்பட வேண்டும். விவசாயிகளுடைய அவருடைய வாழ்வாதாரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இளநீர் விஷயங்களில், தேங்காய் விஷயங்களில் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுத்து அதனை விற்பனை செய்வதற்கும், அதாவது எளிதாக அவருடைய உற்பத்தி செய்த அந்த பொருட்களை உரிய நிலை விலை கொடுத்து அதை வாங்கி எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கான கூடுதல் கவனம் எடுக்கப்பட வேண்டும் என்பதான செய்தி இருக்கிறது. தொடர்ந்து பேசும் ஒரு பார்வையாளர். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கங்க, அந்தியூர்ல இருந்து சென்னை மயிலண்டு பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். அதாவது இளநீர் வந்து இந்தியா முழுவதும் ஒரே விலையில கிடைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நான் புக் எழுதி வச்சுக்கிறேங்க. சரிங்க. அந்த புக்ல வந்துட்டு கரும்பு வந்து விவசாயிட்ட இருந்து எந்த முறையில வாங்கி எப்படி போகுதோ அதே மாதிரி பஞ்சாயத்து மூலியமா இளநீர் கொடுத்து எல்லா இடங்கள்லயும் இளநீர் ஒரே விலை கிடைக்கிற மாதிரி. இப்ப அதிக விலைக்கு இளநீர் விற்கிறதுனால ஏழை மட்டும் இளநீர் குடிக்க முடியலைங்க. சரிங்க. அதனால எல்லாரும் இளநீர் கிடைக்கும்னு சொன்னா நம்ம வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட பதிவு பண்ணி இளநீர் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னோம்னா அரசாங்கம் எடுத்து இந்தியா மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடங்கள்ல எப்படி கொடுக்குங்க திட்டம் புக்கே எழுதி வச்சுக்கிறேங்க. சரிங்க. அதனால அந்த மாதிரி செஞ்சா ஏழை வீடும் இளநீர் குடிக்கலாங்க. ஏன்னா ஒரு இடத்துல 10 ரூபாய்க்கு தோட்டத்துல வாங்குறாங்க, இன்னைக்கு 15 ரூபா மார்க்கெட் இருக்குதுங்க. ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால வந்துட்டு எல்லாரும் குடிக்க முடியல. அரசே இதை வந்து எடுத்து ஒரு டெண்டர் மாதிரி வச்சு எல்லா இடங்களையும் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களும் குடிச்ச பெருமை தமிழக அரசுக்கு சாருங்க. சரிங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பார்ப்போம். இது அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சி எடுப்போம். இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இன்றைக்கு சுய உதவி குழுக்கள் எத்தனையோ வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களாக இருக்கட்டும், அதாவது குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பல்வேறு விதமான தொழில் செய்வதற்கு முனைவதற்கு ஆர்வமா இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது போன்ற இடங்களில் ஒரு சின்ன இடத்தை கொடுத்து அவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்தால் நல்ல பொருட்கள், இது வந்து உடல் கேடு கிடையாது. டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து அதன் மூலம் கோடிக்கணக்கான லாபங்களையும் லட்சங்களையும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதற்கு இலக்கு வைக்கிற இந்த அரசு இயற்கையான தருகிற இயற்கை தந்த இனிய பொக்கிஷமான இளநீரில் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுக்கப்பட வேண்டும் என்று தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பார்கள். சரி பாபுஜி, உங்களுடைய பார்வையில் இதை இன்னும் எளிமைப்படுத்துவதற்கோ அல்லது இந்த அதை வெற்றி விற்பனை செய்வதற்கு சில சிக்கல் எல்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மருத்துவமனைகள் பல இடங்களில், பல அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகளும் கொண்டு செல்வதற்கு கூட அனுமதிக்க மாட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பாக்கெட்டில் ஊட்டி கொண்டு செல்லுங்கள், இல்லைன்னா ஏதாவது பாத்திரத்தில் கொண்டு செல்லுங்கள் தான் சொல்கிறாங்களே தவிர இளநீர் கொண்டு போக முடியல. அங்கேருந்து பில்டிங்கில் போட்டுறாங்க, சேதம் ஏற்படுத்துறாங்க. அதனுடைய ஓடுகளையும் அந்த நார்களையும் பயன்படுத்தும் போது பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்துவதுன்றதுல ஒரு சிக்கல் இருக்கு, அதுக்காக அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா இதை வந்து உண்மையிலே அப்படியே இயற்கையா சாப்பிடுவதற்கான பல சாராம்சம் இருக்கு. ஏன்னா அதை பாட்டில் எடுத்து போய் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு எடுத்துட்டு போய் விற்பனை செய்யும் போது அதனுடைய ஸ்திரத்தன்மை வந்து குறைந்து விடுகிறது என்பதான செய்தியும் பார்க்கிறோம். இதை அரசு என்ன வகையில எல்லாம் நவீனப்படுத்தலாம், எப்படி எல்லாம் இதை எளிதா மக்களிடம் கொண்டு செல்வதற்கான என்ன வழிகள் இருக்கு? நவீனமயம் வந்து விட்டது. அது கொண்டாடி மிஷினரி வந்துடுச்சு. அது வந்து ஸ்கொயரா கட் பண்ணி அது சிறிய அளவில் கையாளக்கூடிய நவீன வசதி வந்து விட்டது.
இதில் வந்து ரயில்வே இப்போ மருத்துவமனைகள்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்னைக்கு ரயில்வே ஒவ்வொரு நிலையத்தில் போய் பார்த்தீங்கன்னா இல்லாத குப்பையே கிடையாது, எல்லா குப்பையும் இருக்காங்க. ரெண்டாவது கடல் உணவுப் பொருள்லாம் வந்து அங்கே இறக்குமதியாகி ஏற்றுமதி ஆகுது, எல்லா பொருளும் அங்கே கையாளுறாங்க. இளைஞரை வந்து கையாள மாட்டேன்றது அது மிகப்பெரிய தவறு. அது மருத்துவமனைகள் வந்து முக்கியமாக மருத்துவமனைகள்ல இந்த இளைஞரை விற்க அனுமதி கொடுக்கணும். மருத்துவமனைகளில் வந்து இப்போ வந்து ஒரு டீ கடையில் டீ வாங்கி போகிறாங்க, மருத்துவமனை கேன்டீன்ல இருந்து டீயோ காஃபி டிஃபன் வாங்கி போகிறாங்க, அது ஒரு பேக்கெட் பண்ணி எடுத்து போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அது வெட்டி ஊற்றி எடுத்து போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க உள்ள மருத்துவமனைகள் உள்ள பாதிப்பு இருக்கக்கூடாது, அது இன்னொரு வழிமுறையை வகுக்கலாம். வழிமுறையை வகுத்து அதை வந்து ஒரு ஒழுங்குமுறை பண்ணோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை வந்து ஒரு ரெகுலேஷன் பண்ணி இளைஞரை வந்து எல்லா இடத்துலையும் அவங்க இந்த தென்னை வாரியம் அதை விளம்பரப்படுத்தணும். தென்னை வாரியம் வந்து கோடிக்கணக்கான வருவாய் அரசாங்கம் நிதி ஒதுக்குது மத்திய அரசு. அந்த தென்னை வாரியம் வந்து முழு செயல்பாட்டில் இல்லை, ஏதோ ஒரு மேம்போக்கான செயல்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்க இதில் முழு ஈடுபாட்டு கொண்டு ஒவ்வொரு தென்னை விவசாயிகிட்டையும் அந்த தென்னை வாரியம் வந்து நேரடி தொடர்பு படுத்தி அந்த தென்னையை வந்து பொதுமக்களுக்கு பயன்படுற அளவில் அந்த தென்னை வாரியம் செயல்படும். இப்போ மத்திய அமைச்சர் மத்தியிலிருந்து தென்னை வாரியம், தென்னை போர்டு இருக்கிறது, கோகனட் போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த போர்டு வைத்து அதற்காக பல லட்சம் ரூபாய்க்கு செலவு செய்கிறார்கள், ஆண்டு ஒன்றுக்கு இலக்குகள்லாம் நிர்ணயிக்கிறார்கள். இப்போ அதனுடைய செயல்பாடுகள் பெரிய அளவில் மாநில அளவில் பெரிய அளவில் இல்லை என்று சொன்னாலும் மத்திய அரசு அதனுடைய இலக்கு செயல்பாடு இருக்கு. ஆனால் விவசாயிகள் என்ற முறையில் இந்த தென்னை வாரியம் ஏதாவது வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு அரசுடைய கவனத்தில். அது மாதிரி பல்வேறு விதமான வாரியங்கள் வைக்கிற போது தென்னை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உழவர் பாதுகாப்பு திட்டம்னு வச்சாங்க, அந்த திட்டம் வந்து முழுசா போய் சேர்ந்து தானே இல்லை. தமிழக முதல்வர்கள் அது நல்ல திட்டம் செயல்பாட்டு கொண்டாந்தாங்க, அவங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம், அதை பயன் அடையணும்னு. ஆனா அதனுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா இல்லை. நான் வந்து உழவர், எனக்கு இதுவெல்லாம் உழவர் அட்டை கிடையாது. இது மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உழவர்கள் இருக்கிறாங்க, காரணம் கொடுக்கல. இவங்க உழவர்கள்னு வந்து அவங்க என்ன வட்டாட்சியருக்கு தெரியும் நான் உழவர்னு, உள்ளூர் கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியும் நான் உழவர்னு, உள்ளூர் கிராம சேவக் அந்த விவசாய அதிகாரிக்கு தெரியும் நான் உழவர்னு. ஏன் என்ன வந்து இதெல்லாம் அன்னைக்கு அந்த உழவர் அட்டை கொடுக்கல? அப்போ முதல்வர் ஒரு நல்ல திட்டம் அறிவிக்கிறாங்க, அந்த திட்டத்தை போய் சேர்க்கக்கூடிய அதிகாரிகள் யாருமே அது பொறுப்பேற்றுக்கல. பல நேரங்களில் அரசுடைய எல்லா திட்டங்களும் கொண்டு இந்த திட்டங்கள் பிரமாதமான திட்டங்களாகவும் அதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கலும் அது முறையாக கிடையாது, சென்றடையாமலும் இருக்கிறது சிக்கலே கிடையாது. அவங்க எடுத்து போய் சேர்க்க கூடாதுன்றதுதான் அதுல சிக்கல். சரி, சிக்கலே கிடையாது. இதுல என்ன விஷயம்னா, இப்போ நான் வந்து சிறு விவசாயி, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். அந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு ரெண்டு அட்டை இருக்கு, உழவர் பாதுகாப்பு அட்டைன்னு ஒன்று இருக்கு, வேளாண்மை துறை கூட உழவர் கையேடுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து இந்த மண் சம்பந்தமான நில சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கும். உழவர் பாதுகாப்பு அட்டைன்றது இந்த விவசாயிகள் சலுகைகள் கிடைக்கக்கூடியது. ரெண்டு அட்டையுமே கிடையாது. அது மாதிரி இந்த வேளாண்மை இது தென்னை வாரியம் வந்து கொச்சியில தலைமையகம், அதுக்கு சென்னை அண்ணா நகர்ல வந்து அதனுடைய கிளை அலுவலகம். அண்ணா நகர்ல சும்மா அவங்களுடைய அலுவலகத்துல மட்டும் அதனுடைய தென்னையை பத்தி ஒரு விளம்பரமோ அவங்க கண்காட்சியும் வைக்கிறாங்களே தவிர அது வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா அது வந்து செயல்பாட்டில் கொண்டாடல. ஒரு மானியத்தை கொடுக்குறாங்க, அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை துறை மூலமா கொடுக்குறாங்க. அந்த தென்னை மரத்துக்கு ஒரு மரத்துக்கு இவ்வளோ வச்ச புதுசுல இருந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துல அது வந்து பராமரிப்பு செலவு அது இதுன்னு கொடுக்குறாங்க. அந்த பட்டியலை வந்து எப்பயுமே ஒரு பலனடைகிறவங்க பட்டியலை வந்து வெளியிடணும். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன் நான். 2006-7 விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணாங்க. தள்ளுபடி பண்ணும்போது அந்த கடன் தள்ளுபடி பட்டியலை எல்லா வங்கிகளும் வெளியிட்டாங்க, ரிசர்வ் பேங்க்கு அறிவுறுத்தற்படி வெளியிட்டாங்க. அந்த பலனடைந்தவர்கள் பட்டியல் வெளியிட்ட பிறகு அதில் விவசாயிகள் எவ்வளவு பேர்னு கணக்கு வந்தது. அதில் 25% நிதி செலவிடலைன்ற விஷயமும் தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த தென்னை வாரியத்து மூலமா யார் யாரும் இந்த திட்டத்தில் பயன் அடைஞ்சாங்க ஏன்னா அந்த பட்டியல அந்த தென்னை வாரியம் அதனுடைய இணையதளத்தில் வெளியிடணும். வெளியிடல. இதுல உள்நோக்கம் என்னன்னா, தென்னை விவசாயிகள் இல்லாத வேற விவசாயிகளுக்கு இந்த தென்னை வாரியம் மூலமா அந்த சலுகை போய் சேர்ந்திருக்கு. அது வெளியிட்டாங்கன்னா இவங்களோட ஊழல் வெளிப்பட்டுடும். இது போல பல சிக்கல் இருக்கு அதுல. அதனால இந்த ஊழல் தென்னை வாரியம் வந்து அதுல வந்து வெளிப்படையா நிர்வாகம் தூய்மையா நடக்கணும்னா அந்த தென்னை வாரியம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தாலுகா வாரியாக பயனடைந்தவங்களுடைய பட்டியலை வெளியிடணும். சரி சரி, இன்றைக்கு இந்த பட்டியல் விட வேண்டும். இந்த வாரியத்தை மூலமாக இந்த தென்னை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதே போல இளநீருடைய பயன்பாட்டை மக்களுடைய எல்லோருக்கும் சென்றடைவதற்கான எளிமைப்படுத்த வேண்டும் என்பதான இலக்கெல்லாம் இருக்கு. இதை தொடர்பாக அரசனுடைய கவனத்திற்கு நீங்கள் வைக்கிற போது அரசு எப்படி இதை எதிர்த்துக்கொள்கிறது, எப்படி உங்களுக்கு செவிமடுக்கிறது என்று உங்கள் பார்வை? அதாவது அரசுனா இன்னைக்கு முன்ன சொன்ன மாதிரி மத்திய அரசு, மாநில அரசை பொறுத்தவரையிலும் இந்த இளநீர் விற்பனையை நான் ஏற்கனவே கூறிய மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2011 முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிச்சபடி அதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு அதிகார விரிவான எல்லையை கொண்டது. இதுவரைக்கும்
ஒரு பாராளுமன்றத்தில் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பேசி இன்னைக்கு 9 மாசமா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. மறுபடியும் நாங்க தொடர்ந்து அது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மனு இப்ப நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன? அரசு, மத்திய அரசு இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு இந்த கூடுதல் கவனம் எடுத்து இந்த இளநியை வந்து இந்தியா முழுக்க கொண்டு செல்றதுக்கு ரயில்வேல அதனோட கண்டெய்னர்ஸ் அந்த வேகனை ஒதுக்கணும். இளநிக்குனே ஒவ்வொரு பேசஞ்சர் ட்ரெயின், அதாவது பயணிகள் ரயில் போகையில் இது அது அந்த கூட்ஸில் கொஞ்சம் ஒதுக்கணும். ஏன்னா லாரியில் போச்சுன்னா அசாம் போகிறதுக்கு 8 நாள் 10 நாள் ஆகும். ஈரோடுல இருந்து ராஜஸ்தான் போச்சு அப்படின்னாக்கா ஒரு வாரம் 10 நாள் ஆகும். ஆனால் ரயிலில் போகையில் 1 நாள் அல்லது 2 நாள்ல போய் சேர்ந்து. சரி, ஒன்று ரயில் போவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையங்கள், எல்லா ரயில் நிலையங்களும் இளநீர் விற்பனைக்கு செய்வதற்கான இடவசதிகளையோ அல்லது அதுக்கான அனுமதிகளையோ வழங்கணும்ன்றது ஒரு கோரிக்கை. அப்புறம் அந்த கோரிக்கையில வந்து முக்கியமா விவசாயிகள் நேரடியா கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப தேசிய நெடுஞ்சாலை NH-47க்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் அவங்க கையகப்படுத்துறாங்க. அந்த கையகப்படுத்துற போது மீதி இடங்கள் கிடக்குது, சில இடத்துல அரை ஏக்கர் 1/4 ஏக்கர் கிடக்குது. அந்த நெடுஞ்சாலையில நிறைய போக்குவரத்து இருக்குது. அந்த இடத்த அந்த பகுதிக்கு உண்டான விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் வாடகை வாங்கிட்டு கொடுக்கலாம். அந்த யாருகிட்ட இருந்து கையகப்படுத்தினாங்களோ அந்த கிராம பகுதியில் படித்த இளைஞர்கள் இருந்தாங்கன்னா, வேலையற்ற இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடக்கீடு ஒரு 15, அதிகமாக வேண்டியதில்லை, ஒரு 15க்கு 15, 16க்கு 15 இந்த ஒரு சிறு இடத்த மத்திய அரசு சாலை போக்குவரத்து ஒதுக்கி கொடுத்ததுன்னா இளநீர் விற்பனை நெடுஞ்சாலையில வந்து மிக அதிகமாக போகும். மக்கள் நடமாடுகிற எல்லா இடங்களிலும் எளிதாக இளநீர் விற்பனை செய்வதற்காக மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இயற்கை தந்த இனிய பொக்கிஷமான இளநீருடைய தன்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த தாக்கத்தை மக்களிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதாக விஷயத்திலும் பல்வேறு விஷயங்களில் பல்வேறு வருவாயை ஈட்டுவதற்கு கவனம் செலுத்துகிற மத்திய மாநில அரசுகள் இயற்கை தந்த இனிய பொக்கிஷமான இளநீர் விஷயத்தில் கூடுதல் கவனமும் மக்களும் எடுத்து எல்லோரும் பயனடைவதற்கான எளிய நடைமுறையை படுத்தினால் நிச்சயம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதற்கு, ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதற்கு இளநீர் நமக்கு மிகப்பெரிய வரமாக இருக்கிறது. இதை வந்து அரசு கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்பதான பதிவுகளை வைத்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். ஒற்றை வார்த்தையில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த இளநீர் விற்பனையை அரசு அதிகரித்தால் இந்த பிரச்சனை மக்கள் வந்து இதனுடைய இளநீரை பருக வேண்டும் என்ற எண்ணம், ஆர்வல் அதிகரிக்கப்படுமா என்பதான உங்கள் பார்வை? கண்டிப்பாக மக்களுக்கும் விழிப்புணர்வு வரணும். இப்போ வந்து ஒரு வயிற்று வலின்னு போயிட்டு உங்க போய் கடையில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றதை விட ஒரு இளநீர் வாங்கி சாப்பிடலாம். அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து அந்நிய பானங்களை தவிர்த்து உடல் நலத்தை கெடுக்காம இந்த உள்நாட்டு பானம், 2வது உள்நாட்டு கிராம பொருளாதாரம், உள்நாட்டு இந்திய பொருளாதாரம் இது. அதனால இந்த விவசாயிகளும் வாழ்வாதாரமும் வளமடையும், கிராம பொருளாதாரமும் செழிப்படையும். மக்கள் வந்து விழிப்பு வந்து அவசியம் தேவை. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்நிய பானங்கள் குடிப்பதை ஒரு நாகரிகமாக நினைக்கிறாங்க. இளநீரை குடிக்கிறது வந்து ஒரு அநாகரிகமான நினைக்கிற சூழ்நிலை இருக்கு. இளநீரை குடிக்கிறத மக்கள் வந்து பெரிதும் வந்து வரவேற்கணும். அதுல வந்து மக்கள் ஆர்வம் செலுத்தணும். சரி, உங்கள் பார்வையில் சார்? எங்கள் பார்வையில் வந்து விந்திய சாத்புரா மலைகளுக்கு தெற்பகுதியில் அனைத்து பகுதியிலுமே இளநீர், அதாவது தென்னை வளருது. தெற்க வரும்போது காயா இருக்கும், வறக்க போகும்போது இளநீர் மட்டும்தான் இருக்கும். இது மத்திய கவர்மெண்ட் தான் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும். தென்னை நல வாரியம், கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வந்து வெறும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதோட நிறுத்தாம அதை மார்க்கெட் பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதே அவங்க ஏற்படுத்தி கொடுத்தும் அதுக்கான பாப்புலாரிட்டி, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்களே ஊக்கப்படுத்தணும். இது ஒரு ஜியோ மாதிரி ஒன்று கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்கூல் காலேஜஸ்க்கு மற்ற சமுதாய டெவலப்மெண்ட்டுக்கு போடுற மாதிரி இதுக்கு போட்டலாம். அதே மாதிரி மற்ற துறைகளை இது சொல்ற மாதிரி விவசாயத்துறை மட்டும் இல்லாமல் ரசாயன, அதாவது விட்டு ரயில்வே துறை, ராணுவத்துறை, இவங்களும் அதை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கோஆர்டினேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே துறையை போய் கோஆர்டினேட் டெவலப்மெண்ட் போர்டு டிபெண்ட் பண்ண முடியாது. சரி, அவங்களுடைய முடிவு இருக்கு. அதனால ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தது அப்படின்னா அது நம்மளை பாராட்டிக்கிட்ட மாதிரி ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். சரி, உங்கள் பாரு. அதாவது இந்த இளநீர் பிரச்சனையை மத்திய மாநில அரசுகள் சரியான முறையில் கையெடுத்தா 50 சட்டமன்ற தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் சேலம், தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல்ல பாதி, கோயம்பேட்டில் 50 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற தென்னை விவசாயிகள் பலன் பெறுவார்கள். இந்த இயந்திரங்கள் மூலியமா விற்பனைக்கு இயந்திரங்கள் தயாரிக்கிற மூலம் பல்லாயிரக்கணக்கான பொறியியல் பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு அடைவாங்க. அந்த நேரடியாக மக்களுக்கு விற்பனை செய்யல
குறைஞ்சது 10,000 மாற்றுத்திறனாளிகள், கால் இல்லாதவங்களோட வெறும் கையை வச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆக 3 தரப்பும் மத்திய மாநில அரசு முன்வர வேண்டும். சரி சரி நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர் தினம் கொண்டாடுகிற இந்த நாளில் இன்றைக்கு ஒரு புதிய முடிவுகளை எடுக்க வேண்டும், அரசு எடுக்க வேண்டும், இதற்கான ஊக்குவிப்பை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட இயற்கை தந்த இனிய வரமான இளநீரை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவதற்கு நாமும் முன்வருவோம். ரசாயனங்கள் கலந்த குளிர்பானங்களை குடித்து வாழ்வாதாரத்தை தொலைப்பதை விட இயற்கை தந்த இனிய பொக்கிஷங்களை பயன்படுத்துவதற்கு முன்வருவோம் என்பதான முயற்சிகளோடு இந்த நாளை விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.